தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவர் ஸ்ரீ பசுபதி பாண்டியன் நினைவு தினமான ஜனவரி 10 அன்று பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளர் தீபக் ராஜா பசுபதி பாண்டியன் நினைவிடத்திற்கு வரவிடாமல் பசுபதி பாண்டியனின் மகள் சந்தன பிரியா தடுத்து மதுரையில் வைத்து காவல்துறை மூலம் கைது செய்ய வைத்தார் என்று தீபக் ராஜா அவர்களின் அக்கா தனியார் ஊடகத்திற்கு அளித்த பேட்டிக்கு பதில் தரும் வண்ணமாக சந்தன பிரியா தற்சமயம் சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவேற்றம் செய்து வருகிறார். ஏதேனும் பாதுகாப்பு நலன் கருதியே அவர்களை வர வேண்டாம் என்று சொல்லியிருப்பேன் என்று சந்தன பிரியா தெரிவித்துள்ளார். அதனுடைய உண்மை தன்மை என்ன என்பதை இந்த காணொளி விளக்குகிறது. சொந்தங்களுக்கு வணக்கம். 2 நாளாக எனக்கு டைட் ஷெடியூலில் இருந்தது. இன்னைக்கு காலையில் எழுந்திரித்தோன்னு நம்ம பார்த்த முதல் பதிவு என் மொபைலில் தீபக் அண்ணன் அப்பா நினைவு நாள் ஜனவரி 10க்கு தீபக் அண்ணனை நான் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அக்கா அது நான் சொன்னன்ற மாதிரி அக்கா சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தோன்னா ரொம்ப என்னடா இது வரைக்கும் என்னை பற்றி வந்த விமர்சனங்களுக்கு நான் பதில் கொடுக்கணும்னு நினச்சதும் கிடையாது. அதை பற்றி நான் யோசிச்சது கூட கிடையாது. இன்றைக்கி நான் பார்த்து இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத யோசிச்சு சரி என்னோட வழியை நான் சொல்கிறேன். இன்னைக்கு அப்பா அம்மா இழந்து ஒரு 18 வருஷம் இதெல்லாம் என் சமுதாயத்தில் என்னமே இழப்பே வேணான்னு சொல்கிறதுக்காண்டி தான் நான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்துருக்கேன். அரசியல் பண்ணதெல்லாம் தாண்டி என் சமுதாயத்தில் இழப்பு போகுதுன்னா நான் அனுபவிச்சுட்டு இருக்க வழி இது. அப்பா அம்மா இல்லாமல் எப்படி இருக்கோன்ட்டு இன்னைக்கு நான் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இழந்ததுன்னா முத்துமனவங்க தீபக் அண்ணன் அவங்க இழப்பு சமுதாயத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. எனக்கு அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறது என்னோட கடமை. எங்கள் அப்பா இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க, அது என்னோட கடமை. இன்னைக்கு அவங்கள நான் வரக்கூடாதுன்னு சொல்லி இருப்பேன்னா அதுக்கு ஏதாவது காரணம் வந்திருக்கலாம். அவங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் அது அவங்களோட பாதுகாப்புக்கு மட்டுமா தான் இருக்கும். அவங்க நல்லா இருக்கணும். ஏன்னா என் சமுதாயத்தில் இழப்பு போகணும். என் சமுதாய இழப்பை தாண்டிய அண்ணன் அவங்களாம். நான் எதுக்கு அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல போகிறேங்கிறது எனக்கு தெரியல. அப்பா அம்மாவுக்கு நான் ஏன் பசுபதி பாண்டியன் அப்பாவுக்கும் ஜெசிந்தா அம்மாவுக்கும் பிறந்துட்டு நான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு துரோகம் இழப்பேன்னா அது கனவுல கூட எனக்கு யோசிச்சது கிடையாது. நான் என் தந்தை அந்த அளவுக்கு சமுதாயத்து மேலே பற்று வச்சிருந்தனால தான் நான் இன்னைக்கு அவங்க இழந்ததுக்கு அப்புறமும் நான் இந்த இடத்துக்கு நிற்கிறேன். எனக்கு இதுக்கப்புறமும் ஏன்னா என்னை பற்றி என்ன மேலே வந்த விமர்சனங்கள் ஒரு அரசியல்வாதி ஒரு பொது அரசியலில் ஒரு பெண்கள் வர்றது கஷ்டம். இன்னைக்கு ஜாதி அரசியலில் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அது எங்கள் அப்பா அம்மா செஞ்ச தியாகம் மட்டும்தான். இதை தாண்டி எனக்கு இதில் என்ன வர காலத்தில் அப்பாவோட கனவு சமுதாயத்தோட முன்னேற்றம், அரசியல் அங்கீகாரம், பொருளாதாரம், படிப்பில் எல்லாத்துலேயும் சமுதாயம் முன்னேறணும். இதுக்கு அந்த ஒரே நோக்கத்துக்காண்டி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். விமர்சனம் செய்கிறவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. எனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம். இந்த பதிவுக்கு நான் பதில் சொல்கிறேன்னா இந்த பதிவால் நான் பட்ட வேதனைகள் அவ்வளோ. ஏன்னா அண்ணன் இழப்புக்கு அடுத்து நான் எத்தனை நாள் அதை நினச்சி என்னடா இது நம்ம விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் முத்துமனவனை இழந்திருக்கேன், அடுத்து தீபக் அண்ணன் இந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கமாக இருக்குமே தவிர வேறு எதுவுமே என்னோட நோக்கம் கிடையாது. அப்பா அம்மாவுக்கு பிறந்தது நம்ம அப்படி கனவுல கூட யோசிச்சது கிடையாது. யாருக்கும் துரோகம் இழக்கணும், சம்பாதிக்கணும், நம்ம உயரணும், இதெல்லாம் தாண்டி என் சமுதாயம் வளரணும், இது மட்டும்தான் என் நோக்கம். புரியாதவங்களுக்கு அது புரியாமே இருக்கட்டும். என்னையை பொறுத்த வரைக்கும் என் சமூக மக்கள் இளைஞர்கள் நல்வழிப்படுத்தணும், அது மட்டும்தான். அப்பாவோட கனவுன்னு ஒன்று இருக்குது, அதை உங்கள் மூலியமாக நான் நிறைவேற்றணும். அவ்வளோ வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. விமர்சனங்களை தாண்டி எத்தனை நாள் ஆனாலும் என் கால்கள் அதை நோக்கி மட்டும்தான்.